ஜோன்னு மழை பெய்யும் போது சுட சுட மொறுன்னு கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. ஆனா பழம்பொரி செய்ய தெரியாதே. தெரிஞ்சா இவ்வளவுதானான்னு கேட்பீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல கனிஞ்ச நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு பழம் காயா இல்லாம கனிஞ்சிருந்தாதான் பழம்பொரி புளிக்காம தித்திப்பா இருக்கும். 2 முனையும் கட் பண்ணி தோலை உரிச்சு பழத்தை பாதியா கட் பண்ணி அந்த பாதியை 3ஆ கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 1 கப் மைதா, 1/2 கப் அரிசி மாவு, கொஞ்சமா ஏலக்காய் தூள், 1/4 கப் சர்க்கரை, பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இன்னொரு சைடு பொரிக்கிறதுக்கு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க நேந்திரம் பழத்தை ஒன்னா இந்த பேட்டர்ல டிப் பண்ணி கொதிச்சிட்டு இருக்க எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது. பழத்தை எண்ணெயில போடும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும், இல்லைன்னா டக்குன்னு கருகிடும். இப்படியே எல்லா பழத்தையும் போட்டு வெறும் 5 நிமிஷம் தான் மொறுன்னு பொன்னிறம் ஆனதும் எடுத்துடலாம். அவுட்டர் லேயர் செம்ம கிறிஸ்பியா, அப்படியே ஆப்போசிட்டா உள்ள அந்த நேந்திரபழம் சாஃப்டா கேரமலைஸ் ஆகி ஒரு பெர்ஃபெக்ட் பழம்பொரி தயார். மழைக்கு மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி தாங்க கரெக்ட்னு சொல்றவங்க நான் சொன்ன மாதிரி இந்த பழம்பொரி செஞ்சு கூட ஸ்ட்ராங்கான டீயோட சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அடுத்தடுத்து மழை இருக்கு, எப்ப செய்ய போறீங்க? வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரூஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.